சிறப்பு வாய்ந்த தொழிற்சங்க பேரவையின் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து நமக்கு அரிய ஆலோசனைகள் வழங்கவிருக்கிற நம் அன்பிற்குரிய தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்களே, எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிற சமூக நீதி பேரவையின் தலைவர் அன்பிற்குரிய வழக்கறிஞர் பாலு அவர்களே, இந்த தொழிற்சங்க பேரவையின் தலைவராக இருந்து செயல்படுகின்ற சின்னசாமி அவர்களே, பொதுச் செயலாளர் வீரபடி அவர்களே, பொருளாளர் ராமசுந்தரம் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பல்வேறு தொழிற்சங்க பேரவையின் கிளை பொறுப்புகளிலே இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பாட்டாளி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரு செய்திகளை மட்டுமே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவிலே ஒரு கட்சி தொழிற்சங்கத்தினுடைய வருமானத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறது. தில்லியிலே அதன் தலைமை அலுவலகம் 300 கோடி ரூபாயில், இப்பொழுதில்லை 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொழிற்சங்கத்தின் வருமானத்திலிருந்து 300 கோடி ரூபாய்க்கு தலைமையகத்தை கட்டியிருக்கிறார்கள். அதுபோல் ஒரு தொழிற்சங்கம் சரியாக செயல்படுமானால் தேர்தலிலே பணியாற்றக்கூடிய அருமையான அந்த வாய்ப்புள்ள அரசியல் தெரிந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எனவேதான் 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொழிற்சங்கத்துக்கு ஐயா அவர்கள் என்னை ஆலோசகராக போட்டார்கள். அப்பொழுது நாம் இப்போ மார்க்ஸை நம்முடைய கொள்கை ஆசானாக வரித்து கொண்டிருக்கிறோம். மார்க்ஸ் என்றாலே பாட்டாளிகளின் விடுதலைக்காக கொள்கை அமைத்து செயல்பட்டு வழிகாட்டிய ஒரு மாபெரும் மாமேதை பேராசான் மார்க்ஸ் என்று சொல்வார்கள். அவர் இந்த உலகம் பல வகைகளில் அடிமைப்பட்டு கிடக்கிறது. எல்லா வகையிலும் மக்கள் சுரண்டப்படுகிறார்கள். அவர்களை மீட்பதற்குரிய ஒரே ஒரு படை அது பாட்டாளி படைதான். அது இந்த தொழிலாளர்களை மட்டுமில்லை, பாட்டாளிகளை மட்டுமில்லை, ஒட்டுமொத்த மக்கள் சமூகத்தையே விடுதலை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பெரும்படை பாட்டாளி படை என்று மார்க்ஸ் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வகையிலே தொழிற்சங்கத்தை வலுவாக கட்டமைத்தால் நாம் எல்லா வகையிலும் சிறப்பாக செயல்பட முடியும். ஒன்று கேட்கிறேன், இப்பொழுது தலைவர்களுக்கு எனக்கு தெரியலை எப்படி என்ன செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற தொழிற்சங்கத்திலிருந்து தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் மாத கட்டணம் செலுத்துவார்கள், ஆண்டு கட்டணம் செலுத்துவார்கள். மாத சம்பளத்திலே ஒரு பகுதியை லெவியாக கொடுப்பார்கள். அதேபோல் உங்களுக்கு எல்லாருக்கும் போனஸ் கிடைக்கும். அந்த போனஸில் இருந்து சிலர் 10 விழுக்காடு கொடுப்பார்கள், சிலர் 50 விழுக்காடு கொடுப்பார்கள். இப்படி சேர்கிற தொகையை வைத்து தான் அந்த கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்கள் தெரியல. மாத கட்டணம் கொடுக்கிறீர்களா அல்லது ஆண்டு கட்டணம் கொடுக்கிறீர்களா, லெவின் ஏதாவது வசூல் பண்றீங்களா? இல்ல. தொழிற்சங்கம் செயல்பட வேண்டுமானால் கட்டாயமா வருமானம் வேண்டும். இதுல ஒரு தொகையை அந்த கிளை வைத்துக் கொள்ளலாம். இப்போ போக்குவரத்துனா சென்னையில் இருக்கிற போக்குவரத்து கழகத்தினுடைய அமைப்பு வைத்துக் கொள்ளலாம். ஒரு தொகுதியை தலைவர்களுக்கு தலைமைக்கு அனுப்பிவிடணும். இவர்கள் அந்த வசூல் பண்ணுகிற ஒட்டுமொத்த அந்த வருமானத்திலிருந்து தலைமைக்கு எங்களுக்கு ஒரு தொகையை கொடுக்க வேண்டும். அப்பதான் கட்சி செயல்படும். இது உங்களுக்கு விளங்குதில்ல? செய்ய முடியும் தானே? இனிமேல் அப்படியான திட்டங்களை வகுத்து நீங்கள் கட்டாயம் பண்ணணும். ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, மார்க்ஸ் ஏன் பாட்டாளிகளுக்கு அரசியலை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார் என்றால், எல்லாரும் அறியாமையில் இருக்கிறார்கள், கல்வி இல்லாமல் இருக்கிறார்கள், அரசியலை புரிந்து கொள்ளக்கூடிய திறமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பாட்டாளிகள் தான் தாங்கள் உழைக்கிற அந்த உழைப்பு எந்த அளவிற்கு லாபத்தை ஈட்டுகிறது, எந்த அளவிற்கு முதலாளிக்கு லாபத்தை ஈட்டுகிறது, நம்முடைய வருமானம் எந்த அளவிற்கு முதலாளிக்கு போய் சேருகிறது என்றெல்லாம் சொல்லுகிற போதுதான் அப்படி சேர 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 புதியதாக அந்த முதலீடுகளை போட்டுக்கொண்டே இருப்பான் முதலாளி. அதைத்தான் சர்ப்ளஸ் என்று சொல்கிறார்கள், உபரி மதிப்பு. அந்த உபரி இன்னொரு முதலீட்டை உருவாக்குகிறது என்று சொல்கிறார்கள். அப்படி உருவாக இப்ப இந்த நான் சர்க்கரை ஆலை பற்றி மக்கள் தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சி நடத்தும் போது
அந்த தொடர்புள்ள அதிகாரிகள் வந்து சொன்னாங்க, கூட்டுறவு நிறுவனங்களை எல்லாம் மூடும்படியாக செய்து விடுகிறது இந்த அரசு. ஆனால் இப்போ ஒரு பகுதியில் இப்போ இது பக்கத்தில் செங்கல்பட்டு வச்சுக்காங்க, செங்கல்பட்டுல ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வேணும்னு கேட்டா இங்கே வாய்ப்பில்லை. பக்கத்தில் இருக்கிற திருக்கழுக்குன்றத்தில் போய் கரும்பை அரைத்துக் கொள்ளலாம் இப்படி சொல்லுவான். ஆனால் தனியார் அதே இடத்தில் மறுக்கப்பட்ட அந்த இடத்தில் தனியார் சர்க்கரை ஆலை வேண்டும் என்றால் உடனடியாக அனுமதி கொடுத்து விடுகிறார்கள். ஏன்னா அது சில்லறை கிடைக்குது. இப்ப வந்து அறிவிப்புகள் எல்லாம் சொக்கனுக்கு சட்டி அளவு, இவர்களுக்கு இந்த திமுக காரனுக்கு ஓட்டளவு. அந்த ஓட்டை பெறுவதற்காக 3000 கொடுக்கறான், 5000 கொடுக்கறான், இன்னும் என்னென்னவோ செய்வான். இன்னும் சொல்ல போனா அது கடுமையா கூட சொல்ல வேண்டியிருக்கும். அவன் வந்து அதனாலதான் முதுகெலும்பு வேளாண்மைன்னு சொல்லக்கூடிய வேளாண்மை பயிரைய புல்டோசர் விட்டு அழிக்கிற போதுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் நெய்வேலியில போய் நின்னார். அன்னைக்கு நாங்களும் வேலூர்ல இருந்து சிறை செய்ய சென்றோம். அப்பொழுது ஒரு கூட்டத்தில் நான் பேசுகிற போது கொஞ்சம் கடுமையா சொல்லிவிட்டேன் சில சொற்கள். ஏன்னா விவசாயத்தை பத்தி தெரியாதவனுக்கு அதை பத்தி என்ன. இப்ப ஸ்டாலின் போய் நல்ல பொன்னி அரிசி சாப்பிடான்னு வச்சுக்காங்க, இந்த அரிசி எப்படி விளைந்து வருகிறது என்று அவனுக்கு கணக்கு தெரியுமா? எங்க ஊர்ல ஒரு மருத்துவமனையில அந்த அரிசி எப்படி வருகிறதுன்னு ஒரு சைக்கிள் போட்டு காட்டுறான். 1400 லிட்டர், 1 கிலோ அரிசி விளைவதற்கு 1400 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது என்று தொடங்கி அது எப்படியெல்லாம் அந்த உணவை வீணாக்க கூடாதுன்னு அந்த மருத்துவமனையில் படம் போட்டு காட்டியிருக்கிறான். அதுபோல ஸ்டாலின் போய் பொன்னி அரிசி சாப்பிடுறாரு. ஏன்னா உண்மையிலே பாவம் அறிவே இல்லாதவர். ஒருத்தர் போய் கேட்கிறாரு, பதநீர் தெரியுமில்ல உங்களுக்கு, கோயம்புத்தூர் போயில தெளிவுன்னு சொல்லுவாங்க. அந்த பதநீர் சுண்ணாம்பு போட்டா அது வந்து குடிக்கிற பதநீர் ஆகும். சுண்ணாம்பு போடலைன்னா தான் அது கல்லு. அப்ப சுண்ணாம்பு போட்ட பதநீரை கொண்டு போய் ஸ்டாலின் கொடுத்தா குடிச்சிட்டு அவர் சொல்றாரு, எவ்வளவு முட்டாளா இருக்கான் பாருங்க, ஏப்பா சக்கரை போட்டிருக்கு, இவன் தாங்க இந்த நாட்டை ஆள்றான். அதான் அந்த ஒரு அமைச்சர், ஒரு அரசன் வந்து நாடகத்துல மாதம் மும்மாறி பொழிகிறதா அமைச்சரேன்னு கேட்கிறான். அப்புறம் அந்த அமைச்சர் கெட்ட வார்த்தையா பேசலாம். ஏன்னா மாதம் மும்மாறி பொழிகிற போது நீ எங்கடா போயிருந்த இல்லையா? அது மாதிரி இந்த ஸ்டாலின் வந்து நாட்டில் என்ன எங்க விளைகிறது, வெங்காயம் எங்க விளையுது, வாழை எங்க விளைகிறது, தக்காளி எங்க விளைகிறது கணக்கு அவனுக்கு தெரியணுமா இல்லையா? ஆனால் அப்படி தெரியாத ஒருவன் கையில் தான் இந்த நாடு அகப்பட்டு கொண்டிருக்கிறது. கொடியவர்கள், அறிவில்லாதவர்கள், முண்டங்கள், மக்களை பற்றி அக்கறை இல்லாதவர்கள், என்ன விளைகிறது, என்ன விளைவிக்க வேண்டும் என்று தெரியாதவர்கள் கையிலே நாடு அகப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இதை மீட்க வேண்டும், இதனை விடுவிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய தலைவர் தான் வழிகாட்டியாக இருந்து ஒரு நல்ல கூட்டணியிலே நம்மை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தலிலே நீங்கள் தொகுதிகள் தோறும் பாடுபட்டு மக்களை சந்தித்து இவர்களுடைய அந்த அக்கிரம கொடுமையான நிலைகள் எல்லாம் எடுத்துச் சொல்லி இந்த தேர்தலிலே நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும். நம்முடைய தலைவர் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் ஒரு நல்ல ஆட்சி அமைவதற்கு நீங்கள் எல்லாம் இந்த தேர்தலிலே பாடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.